கூகுளில் நீங்கள் தேடும் உலகம் உண்மையான இன்டர்நெட்டின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. அதற்கு கீழே யாரும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இருண்ட உலகம் இருக்கிறது. அங்கே பெயர்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை, சட்டங்களும் இல்லை. அந்த உலகின் பெயர் டார்க் வெப். நாம் தினமும் பயன்படுத்தும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இவையெல்லாம் சர்ஃபேஸ் வெப். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்வதுபடி முழு இணையத்தில் நாம் பார்க்கும் பகுதி வெறும் 5% மட்டுமே. மீதமுள்ள பகுதி மறைக்கப்பட்ட இன்டர்நெட். அந்த இருளுக்குள் செல்ல சாதாரண ப்ரௌசர் போதாது. அதற்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் நெட்வொர்க்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் ஹேக்கர்ஸ், கிரிமினல்ஸ், இல்லீகல் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த இடத்தை தங்களுடைய பாதுகாப்பான உலகமாக மாற்றினர். ஆனால் இந்த கதையின் மிகவும் பயங்கரமான பகுதி இப்போதுதான் ஆரம்பமாகிறது. டார்க் வெப்பில் ட்ரக்ஸ் மற்றும் வெப்பன்ஸ் மட்டும் விற்கப்படவில்லை என்று பல ரிப்போர்ட்ஸ் கூறுகின்றன. சில ஹிடன் வெப்சைட்ஸில் மனிதர்களே ஆக்சன் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சில வெப்சைட்ஸ் சில மணி நேரங்களிலேயே டிஸப்பியர் ஆகிவிடும். போலீஸ் ட்ரேஸ் செய்யும் முன்பே அவை வேறொரு பெயரில் மீண்டும் தோன்றிவிடும். இதற்கிடையில் இணையத்தில் இன்னொரு பயங்கரமான வார்த்தை பரவ ஆரம்பித்தது: ரெட் ரூம்ஸ். சிலர் சொல்வதுபடி அவை லைவ் ஸ்ட்ரீமிங் ரூம்ஸ். அங்கே வியூவர்ஸ் பணம் கொடுத்து ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வோட் செய்வார்கள். இது வெறும் வதந்தி என்று பலர் நம்புகின்றனர். ஆனால் லீக்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ், அனானிமஸ் டெஸ்டிமோனிஸ் இந்த கதையை இன்னும் இருண்டதாக மாற்றின. டார்க் வெப் என்பது ஒரு வெப்சைட் அல்ல, அது ஒரு ஷேடோ வேர்ல்ட். அங்கே ஸ்டோலன் பேங்க் அக்கவுண்ட்ஸ், பிரைவேட் கவர்மெண்ட் ஃபைல்ஸ் மற்றும் மனிதர்களின் பர்சனல் ஐடென்டிட்டிஸ் கூட கிரிப்டோ கரன்சி மூலம் விற்கப்படுவதாக சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் எச்சரிக்கின்றனர். ஒரே ஒரு தவறான கிளிக், ஒரே ஒரு அன்னோன் லிங்க் ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக டிஸ்ட்ராய் செய்ய முடியும். இப்போது கேள்வி: டார்க் வெப் உண்மையில் கவர்மெண்ட்ஸ் கூட கட்டுப்படுத்த முடியாத உலகமா, அல்லது இணையத்தில் உருவான மிகப்பெரிய அர்பன் லெஜெண்டா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: நாம் பார்க்கும் இன்டர்நெட்டை விட நாம் பார்க்காத இன்டர்நெட் தான் மிகவும் பயங்கரமானது.